லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது இல்லக்கா, நாளைக்கு வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு அம்மா சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா. நீயா ஏன்க்கா எதையாவது கற்பனை பண்ணி டென்ஷன் ஆயிக்கிற? இல்லடி, அழாதக்கா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம், இப்ப அதை விட பெரிய கஷ்டமா இருக்குடி. இத பாரு, நீ இப்ப மனச சாதாரணமா வச்சுக்க, எல்லாம் சரியா போகும்டா. காலம் பதில் சொல்லும், அது கிடக்கட்டுமே. அக்காக்கு அவங்க மேல உள்ள கோவம் தணிஞ்சிடும். இத பாரு, உங்களெல்லாம் விட நான் எங்க அக்கா கூடவே இருந்தவ, எனக்கு அவளை பத்தி தெரியாதா? அது இப்ப வருத்தத்துல பேசிடுச்சு. நான் சொல்லி புரிய வச்சிடுறேன். பரம்பரை நகையெல்லாம் இங்கே தானே இருந்தது. இந்த புஷ்பா எங்க எடுத்து ஒளிச்சு வச்சான்னு தெரியலையே. இது மீனாட்சிக்கு மீனாட்சியோட அம்மா ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த செயினாச்சே. இது இருக்க வேண்டியது மீனாட்சி கிட்ட தானே. யோ, என்னையா செயின் அப்படி பாக்குற? மாமா, அப்படியே உன் கையால எங்க அக்கா கழுத்துல போட்டு பாப்போம் வா. ஏய், இதெல்லாம் மீனாட்சியோட நகைங்க, இத போய் நான் போட்டுக்கிறதா? ஏன் மரியாதை என்னடா ஆகுறது? அப்போ ஒண்ணு பண்ணலாம், இதெல்லாம் உருக்கி அப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி புதுசா பண்ணிடலாமா? என்ன சொல்ற? ஆடு, இத்தனை நாளும் எனக்கு இது தோணல பாரு. பரம்பரை நகைங்க இருக்கட்டுமேன்னு நானும் பைத்தியக்காரி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். பரம்பரையா? யாரு பரம்பரை நகை? மீனாட்சி அக்காதா? என்ன பரம்பரைன்னு இருக்கு நீ? அவங்க பரம்பரையை பத்தி நமக்கு தெரியாதா? ஏய் வேணா, சொன்னா கேளு, அனாவசியமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. என்ன தேவையில்லாம பேசினாங்க? என்ன தேவையில்லாம பேசினாங்க? உனக்கு எங்க அக்கா வேணும், ஆனா சொத்தெல்லாம் எங்க அக்கா பேர்ல எழுதி வைன்னு பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னா போட மாட்டேன். போட மாட்டேன்டா. இப்ப என்னடா பண்ணிடுவ? என்ன மிரட்டுறியா? தோ பாருக்கா, மாமாவ நேரடியா பேசுறாரு, பாத்துக்க. எனக்கு என்ன தெரியுமா சந்தேகமா இருக்கு, நம்ம மாமா நகையெல்லாம் எடுத்துன்னு போய் மீனாட்சி அக்காட்ட கொடுக்க போகுது. என்னடா சொல்ற? ஆமாங்கா, இல்லன்னா இந்த நகையெல்லாம் ஏன் எடுத்து பாக்குது. என்னையா இவன் சொல்றதெல்லாம் நிஜமா? புஷ்பா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இவன் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனோட சேர்ந்து சால்ரா போட்டுக்கிட்டு இருக்க. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா மீனாட்சி வாங்கிக்கிடுவாளா? அவ ரோசக்காரிடா. பாத்தியாக்கா என்ன சொல்றாருன்னு? அப்ப எங்க அக்கா ரோசம் கிட்டவளா? ஆஹா, பாத்தியாக்கா? டேய், மீனாட்சி எப்படிப்பட்டவ, உங்க அக்கா எப்படிப்பட்டவன்னு அந்த ஊருக்கே தெரியும்டா. இதுல நாங்க வேற தனியா சொல்லணுமாக்கும்? எப்படி பேசுறாரு பாருக்கா. இவ்வளோ பேசுறல்ல, இன்னத்துக்கு எங்க அக்கா பின்னாடி வந்த? வயசு என்ன, எங்க அக்கா வயசு என்ன? அப்போ எங்க அக்கா வேணும் இனிச்சுது, இப்ப ரோசம் கிட்டவங்களா நாங்க? இவன் தேவையில்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். என்னையா சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னமோ மூணாவது மனுஷ மாதிரியும், மீனாட்சி மட்டும்தான் உன் பொண்டாட்டி மாதிரியும் அவ முந்தானிய புடிச்சிட்டு ஓடுற. இப்ப கூட என் தம்பி தான் என் கூட இருக்கான். அவனை நம்பாம உன்னை நம்ப சொல்றியா? இந்த தேவையில்லாத கதையெல்லாம் பேசாத. எதுக்கு இந்த நகையை பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு. புஷ்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த பரம்பரை நகையெல்லாம் மீனாட்சியோடையது. ஆனா இதெல்லாம் இப்ப உன்கிட்ட இருக்கு. இருந்துட்டு போய் தொலையட்டும். இந்த ஒரு செயினையாவது நான் மீனாட்சிகிட்ட கொடுக்கணும். ஏன்னா இது மீனாட்சியோட அம்மா மீனாட்சிக்கு ஆசை ஆசையா கொடுத்தது. அவங்க அம்மா ஞாபகார்த்தமா இது மீனாட்சிகிட்ட இருக்கிறது தான் நல்லது. பாவம் மீனாட்சி. ஓ, அப்புறம் என்ன அப்புறம்? என்ன கதையா கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த ஆளுக்கு இப்பதான் புதுசா மாமியா பாசம் வருது. இப்படியே போச்சுன்னு வைக்கா. டேய் இருடா, உருட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரே சொல்லட்டும், நீ சொல்லியா? சொல்லு. இந்த ஒரு செயினை மட்டுமாவது மீனாட்சிட்ட கொடுத்துற. மத்த எல்லா நகையும் நீயே வச்சுக்க.
யமுனா கல்யாணம் நின்றது மீனாட்சி கிட்ட நகை இல்லாததான் காரணம். நகை மட்டும் இருந்திருந்தா என் பொண்ணுங்கெல்லாம் எல்லாரும் முன்னாலும் இப்படி அவமானப்பட்டு நின்று இருப்பாங்களா? என்ன சொல்றாருன்னு தெரியுதா? ஒன்னாலதான் யமுனா கல்யாணம் நின்னுச்சான் அப்படிங்குது இந்த மாமா. புஷ்பா, இந்த மெண்டல் பையன் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால சரியா கூட யோசிக்க முடியாது புஷ்பா. புஷ்பா, உன்கிட்ட இல்லாத நகையா பணமா இந்த ஒரே ஒரு செயினை மட்டும் மீனாட்சி கிட்ட கொடுத்துட்றேன். இது என்ன குறையவா போகுது? நினைச்சேங்க. என்னடா மீனாட்சியை வசதி பேசுறாரு, எங்க அக்காவை தாழ்த்தி பேசுறேன்னு. ஏய், என்னடா என் பேர்ல எழுதி கொடுன்னு கேட்டா நகையை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குறேனுங்கிற. மீனாட்சியா அபழ்வன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பல்லெல்லாம் உடைச்சிருவேன். மாமாவை பத்தியாக்கா காமெடி பண்றாரு. பல்ல வச்சிருவாராமே. வடை வடை மாமா. மாமா போ மாமா போ. டேய், என்னடா சொல்லிட்டா இருக்கிற? அடி யோ விடியா, யோ விடியா, மாமா விடியாங்கறல. காலடியா விடியா. என்ன வயசாயிடுச்சு பயந்துருவேன்னு பாத்தியா? டேய், ஒண்ணு பொலி போட்டுருவேன் பாத்துக்க. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? ஏன் நெஞ்சில கால வைக்கிறியா நீ? யோ விடியா, சின்ன பையன், அவனை போய் மிதிச்சிட்டு இருக்க. விடு. யாரு இவனா சின்ன பையன்? ஊர் மேயிற நாய் இது. என்னைய பார்த்து என்ன கேள்வி கேக்குது? யோ யோ விடியா. இங்க பார், இந்த செயினை கொண்டு மீனாட்சிட்ட குடுக்கத்தான் போறேன். உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்குங்க. இங்க பார், இன்னொரு வாட்டி உன் தம்பி என் வழியில வந்தா உன் தம்பியை நீ மறந்துட வேண்டியதுதான். யாருக்கிட்ட? அக்கா பாத்தியாக்கா, அன்னைக்கே சொன்னேன் மாமா சரியில்லைன்னு. உன் கண்ணு முன்னாடியே செயின் எடுத்துன்னு போறாரு. ஏன்னு கேட்டா அடிக்க வராரு. இதுக்கு மேலே நீ கம்முன்னு இருந்தான்னு வெயி, மொத்த சொத்தும் மீனாட்சிக்கு தான்க்கா போயிடும். யமுனா, இப்படி சோகமாவே இருந்தா எப்படிம்மா? துர்கா, யமுனாவை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது வேலை இருந்தா பாருமா, அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மீனாட்சி மா, மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி ஆச்சரியமா பாக்குற? இப்ப இவன் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு பாக்குறியா? மீனாட்சி, நான் எந்த பிரச்சனையுமே பண்ண வரல. உங்ககிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். ஆசை ஆசையா உங்க அம்மா உனக்கு கொடுத்தது அது உங்ககிட்ட தான் இருக்கணும் மீனாட்சி. எது? எங்க அம்மாவோட சங்கிலி. ஆமா மீனாட்சி, இது இனிமே உங்ககிட்ட தான் இருக்கணும். பின்னாலேயே புஷ்பா வந்து கேட்பான்னு யோசிக்காத மீனாட்சி. அப்படி கேட்டாலும் நீ தர தேவையில்லை. இது உன்னோட செயின் மீனாட்சி. உங்க அம்மா உனக்கு கொடுத்தது. உண்மையை சொன்னா புஷ்பாவுக்கு நான் கொடுத்த நகை எல்லாமே உன் பரம்பரை நகைதாம்மா. நியாயமா பார்த்தா அது எல்லாத்தையும் உன்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். ஆனா என்னால முடியல மீனாட்சி. அதான் இந்த ஒரு செயினாவது உன்கிட்ட இருக்கட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இதை உன்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னதுமே புஷ்பாவும் சங்கிலியும் 1000 கேள்வி கேட்டாங்க. நான் விடல. நல்லா நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி அவளையும் சங்கிலியையும் தூக்கி போட்டு மிதித்துட்டு திட்டிட்டு தான் வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்க மீனாட்சி. யோசிக்காத மீனாட்சி. நாளைக்கே யமுனாவுக்கு கல்யாண காட்சின்னு வந்தா யமுனாவுக்கு இது கௌரவமா இருக்கும்ல.
நீயாவது அம்மா கிட்ட எடுத்து சொல்லுடா. சக்தி கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்துருச்சு. உன் கல்யாணமாவது நல்லா நடக்கணும்னு மீனாட்சி ஆசைப்படுறா. யமுனா, மீனாட்சி ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா மீனாட்சிக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா. அதுக்கு தான் இந்த நகை. வாங்கிக்கம்மா. அப்பா, அவங்க கிட்ட இருந்த நகையை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட போறாங்க. போடட்டும். என்ன அவங்கனால என்ன செஞ்சிட முடியும் துர்கா? மிஞ்சி மிஞ்சி போனா என்னைய கொன்னு போட முடியும், அவ்வளவுதானே. என்ன பேசுறீங்க? ஆமாம்மா, அதிகபட்சம் போனா என்னைய கொல்றதை தவிர அவங்கனால வேற என்ன பண்ண முடியும்? என்ன கொன்னா கொல்லட்டும் யமுனா. இனிமே இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனமா? ஆனா ஒன்னே ஒண்ணுமா, நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க 3 பேரும் வந்து நின்னு அப்பான்னு அழணுமா, அழணும். அந்த அழுக சத்தத்துல தாமா இந்த கட்டை நிம்மதியா வேகும். இந்த அப்பா உங்க அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு என்னைய அனாதை போனமா விட்டுறாதீங்கம்மா. மீனாட்சி, உங்ககிட்ட மன்னிப்புன்னு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்லம்மா. நான் போறேன். அம்மா, அப்பாக்கு இவ்ளோ மனசு பாரமா இருந்துச்சுன்னா அங்க அவரு எவ்ளோ நொந்து போயிருப்பாரு. எல்லாம் மாறிடும்க்கா, எல்லாம் சரியாயிடும்க்கா. ம். ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ அம்மா உயிர் போற மாதிரி வலிக்குதே, ஐயோ. இன்னைக்கு என்ன டிராமா போட போறான்னு தெரியலையே. டேய் வெற்றி, ஆனாலும் உன் பொண்டாட்டிக்காக இவ்ளோ தியாகம் பண்றியடா, நீ பெரிய மனசுக்காரன்டா. ஐயோ அம்மா, கைவலி தாங்க முடியலையே. ஆ அம்மா. ஏய், என்ன டிராமா பண்ற? யாரு? சக்தி, நீயா? என்ன சக்தி சொன்ன? டிராமாவா? நானா? ஐயோ ஆஞ்சனையா, எப்படி சொல்லிட்டா பாரு. இந்த உலகத்துக்கு தெரியல பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன்னு. ஐயோ, நானே கை வலியில துடிச்சிட்டு இருக்கேன் சக்தி. எப்படி சக்தி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி கேக்குற? உனக்கு என்ன இப்ப திடீர்னு கை வலிக்குதுங்கற? என்ன சக்தி தெரியாத மாதிரியே கேக்குற? உன்னை தூக்கிட்டு அம்மா எவ்வளவு தூரம் நடந்த? 100 கிலோ வெயிட்ட தூக்குறதுன்னா சும்மாவா? என்னது 100 கிலோவா? நானா? உனக்கு அறிவில்லையா? சரியான புழுகு முட்டை. நான் என் வெயிட்டையும் சேர்த்து சொன்ன சக்தி. ஐயோ வலிக்குதே அம்மா, வலிக்குதே. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத, பேசாம தரையில படு. தரையிலையா? ஐயோ கை வலிக்குதே. ஐயோ யாராவது கை பிடிச்சு விட்டா நல்லா இருக்குமே. ஏய், ஏன் இப்ப சீன் போடுற?
நானா உன்னை தூக்க சொன்னேன்? நீயே தூக்கிட்டு இப்ப அம்மா கை வலிக்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? சரி, கை தானே வலிக்குது, வா ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடல்ல வேண்டாம். ஹாஸ்பிடல் போனா எல்லாம் தெரிஞ்சிருமே. ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா எல்லாமே சரியாயிரும். என்னது கிஸ்ஸா? எஸ், ஆஃப் கோர்ஸ். கையில தான். கையில கொடுத்தா போதும். ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு மேல நான் எதுவும் கேட்க மாட்டேன். ப்ராமிஸ். இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய், என்ன வேற ஆள பாரு? நீ தானே என்ன தாலி கட்ட சொன்ன. இந்த கிஸ்ஸுக்கு மட்டும் வேற ஆள பாருன்னா நான் எங்கடி போவேன்? டேய் வேண்டாம், என்ன கொலைக்காரி ஆக்கிடாத. ஐயோ அம்மா, கை வலிக்குதே. ஐயோ உயிர் போதே. எதுக்கு இப்ப ஓவரா சீன் போடுற? சரி, உனக்கு கை வலிக்குதுன்னா வா ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ ஹாஸ்பிடலா? ஹாஸ்பிடல்ல வேணாம். பெட்ல படுத்தா சரியாயிடும். ஓஹோ, பெட்ல படுக்கணுமா? நீ சுத்தி சுத்தி இங்கதான் வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். கொன்னுடுவேன். ஒழுங்கு மரியாதையா தரையில படு. ஐயோ அம்மா, கை வலிக்குதே. ஆஞ்சனியா, என்ன காப்பாத்து. இம்ச இம்ச, வந்து படுத்து தொலை. தேங்க் யூ. மிக்க நன்றி. எஸ், தேங்க் யூ. ஒரு நாள் ஐயோ பாவன் மெத்தையில படுக்க விட்டது தப்பா போச்சு. என்ன சத்தத்தையே காணோம்? தூங்கிட்டானா? டேய் டேய், நான் எப்படி இங்க வந்தேன்? நம்ம சீனியர் சக்தி. என்ன? ஐயோ கை வலிக்குதே அம்மா, கை வலிக்குதே. கடவுளே, படுத்து தலை. கை வலிக்குதே. ஐயோ அம்மா, கஷ்டப்பட்டு 10 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்தியாடா வெற்றி. நன்றி இல்லாத உலகமா இருக்குடா. ஆஞ்சனையா, இம்ச இம்ச, 10 கிலோமீட்டர் தூக்கணும். ஃப்ராட், படு. யமுனாக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எந்த கவலையும் இல்லாம எப்படி தூங்குறான் பார். ஃப்ராட். ஐயோ கை வலிக்குதே அம்மா. ஓவரா போறேன். இவளை ஏன்டா கூட்டிட்டு வந்த? முதல்ல இவளை வெளியில போ சொல்லு. இல்லம்மா, எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கோகிலா, கோகிலா, என்னாச்சு கோகிலா? என்னங்க, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுங்க. மா, எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இவ என் வீட்டுக்கு மருமகளா ஆகவே முடியாது. அத்தை, என்னடா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் ஓகேவா? ஏய், வெளியில போடி. ஐயோ அத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
ப்ளீஸ். என்னடி ஒத்த நொத்தன்னிக்கிட்டு என் பையனை இழுத்துக்கிட்டு போய் எனக்கே தெரியாம தாலி கட்டிக்கிட்டு வந்து என் அத்தை நொத்தன்னிக்கிட்டேடி. உனக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சீ, இதான் உங்க அம்மா உன்னை வளர்த்த லட்சணமா? அசிங்கமா இருக்கு எனக்கு. கொஞ்சம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க அத்தா. ஏய் நிறுத்து. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வருவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மா, என்னம்மா பண்றீங்க? மா, அத்தா வேணாம் கேளுங்கம்மா.